வணக்கம் நண்பர்களே, கடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வருவதில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழக அரசின் கலைஞர் கைவினை திட்டத்தை பற்றி பார்க்க போறோம். இது கைவினைகளுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும், இதனால் பயன்கள் என்ன, எவ்வளவு வட்டி, எவ்வளவு மானியம் கிடைக்கும், இன்னும் மேல் பாவம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரையும் யூஸ் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தகவலும் இம்பார்ட்டானது. கலைஞர் கைவினை திட்டத்தை தமிழக அரசு வந்து ஒரு செய்தியில் எடுக்காங்க. அது என்ன சொல்லிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த செய்தி. 7/12/2024 என்ன சொல்லிக்கிறான்னா, கைவினை கலைஞர்களை தொழில் முனைவராக உயர்த்திட கலைஞர் கைவினை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர துறை அமைச்சர் திரு தா.மு. அன்பரசன் அவர்கள் அளிப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைவினைகளுக்கும் அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைகள் தொழிலாளர்கள் முனைவர்களாக உயர்த்திடும் உன்னத நோக்கிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி அடிப்படையில் கலைஞர் கைவினை திட்டம் உருவாக்கிறாங்களாம். இத்திட்டம் குடும்ப தொழிலின் அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்யவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் நடைபெறும் செய்கிறாங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா, 25 கைவினை தொழிலுக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு, தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கடன் உதவி வழங்கணும்னு சொல்லிக்கிறாங்க வித் மானியத்துடன். அது மட்டும் இல்லாம திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கலைஞர் கைவினை திட்டத்தின் அதிகபட்சமாக 50,000 வரை 20 அல்லது 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் கடன் உதவிகள் சொல்றாங்க. அதிகபட்ச மானியம் 50,000 வழங்கப்படும், கடன் 3 லட்சம் வாங்க சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு குறைந்த வட்டி தான், எவ்வளவுனா 5% வரை வட்டி மானியம் வாங்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்ச வயது 35 வயதாக நிர்ணயிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு பயன்பெற குறைந்தபட்ச வயது 35 வயது இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இத்திட்டத்தின் கீழ் என்னென்ன தொழில் வருதுன்னா, மர வேலைப்பாடு, படகு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், கட்டட வேலைகள், கூடை முனைதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல், பொம்மை தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மீன் வலை தயாரித்தல், தையல் வேலை, நகை செய்தல், சிலை அலங்காரம் மற்றும் அழகு கலை, துணி வெளுத்தல் தேய்த்தல், சிறைக்கருவிகள் தயாரித்தல், துணி நெய்தல் மற்றும் துணிக்கலை வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், பாசிமணி வேலைப்பாடுகள், மூங்கில், ஜன்னல், பனை ஓலை, பிரம்பு வேலைப்பாடுகள், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், சுதை வேலைப்பாடுகள், பழங்குடியினர் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட 25 வகையான தொழில் கடன் செய்கிறாங்க. ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 10,000 கைவினைகளுக்கு பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதும் செய்கிறாங்க. 25 வகையான தொழிலுக்கு மொத்தம் 10,000 வருஷத்துக்கு 10,000 கைவினர்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமா கடன் வழங்கும் செய்கிறாங்க. இத்திட்டத்தை பயன்பெற www.msmeonline.tn.government.in இணையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. இந்த வெப்சைட்ல விண்ணப்பிக்கும் சொல்லிக்கிறாங்க. தகுதியான விண்ணப்பம் மாவட்ட தொழில் மையத்தில் பொது மேலாளர் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும் செய்கிறாங்க. இந்த விண்ணப்பத்தை மாவட்ட தொழில் மையத்தில் பொது மேலாளர் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர் இத்திட்டத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் என மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சர் திரு தா.மு. அன்பரசன் அவர்கள் அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டார் சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகல. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுனா அப்கமிங் வீடியோ நான் அதை பற்றி அப்டேட் பண்றேன். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.